அல்ஹம்துலில்லாஹ் ரமலானோட இறுதி கட்டத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஈஸ்ட் ஆப்பிரிக்காவோட கினியாங்கிற வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மேன்கெட்டிங்கிற பகுதியில் இருக்க மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அந்த மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையில வாழக்கூடிய மக்கள்னு சொல்லிட்டு உதவி கேட்டிருந்தோம். நம்மளுடைய உதவி பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப், பர்சனலா நபர்களை சந்திச்சு கலெக்ட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 2 கட்டமா கிட்டத்தட்ட 28,000 ரூபாய் வந்து கலெக்ட் ஆயிருந்துச்சு. அந்த மக்களுக்கு தேவையான அரிசி முதலியான பொருட்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 25 கிலோ மூட்டைகளா வாங்கி நம்ம வந்து அந்த மக்களுக்கு கொடுத்துருந்தோம். நீங்க செஞ்ச அந்த உதவியுடைய பொருட்கள் அந்த மக்களுக்கு சேர்ற அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த மென்கெட்டி அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்துல சிகுரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அங்க இருக்க நம்மளுடைய சகோதரர்கள் நம்மள தொடர்பு கொண்டு இங்க இருக்க மக்களும் அதே நிலைமையில தான் இருக்காங்க, அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக 3வது கட்டமாக ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு மணி கலெக்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். அதுக்கு 30,000 வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனா இறைவனுடைய மாபெரும் உதவியாலையும் உங்களுடைய துவா மற்றும் ஒத்துழைப்பாலையும் கிட்டத்தட்ட 42,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருந்துச்சு. மீண்டும் அங்க இருக்க பகுதி மக்களுக்கும் பாத்தீங்கன்னா 25 கிலோ அரிசி மூட்டை, அப்புறம் அவங்களுக்கு தேவையான எண்ணெய் முதலையான பொருட்களும் சில தினங்களுக்கு முன்னா அவங்களுக்கும் போய் சென்றடைஞ்சது. குறிப்பா இந்த மாதிரியான ஆப்பிரிக்காவோட பகுதிகளில் எந்த விதமான உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய உதவிகள் நம்ம செய்யும் போது இறைவன் இருந்து அதுக்காக நிறைவான கூலிகள் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு நலவான காரியத்துல உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் ஷேர் பண்ணீங்களோ, யார் யாரெல்லாம் பொருளாதார ரீதியாகவும் துவாவின் மூலமாகவும் உதவி செஞ்சீங்களோ அனைத்து மக்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நம்ம செஞ்சிருக்க இந்த சின்ன காரியத்தை வந்து இறைவன் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்களும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கூட எப்பவுமே நினைச்சிருங்க. நான் உங்கள் முஸ்லீம் நண்பன்.